ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். புட் ஸ்பெஷலில் இன்றைக்கி கேழ்வரகு லட்டு செய்யலாம். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே இதில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் குறைன்னு அரைச்சிக்கலாம். சர்க்கரை அரைச்சமே அதே மிக்சியில் இப்போ பொட்டுக்கடலை 50 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லைனாக்கா வறுக்காது இருந்தால் நீங்கள் வறுத்துக்குங்க. என்கிட்ட வறுத்தது இருந்தது, அதனால் நான் அதை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுவேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் குறைன்னு அரைச்சிட்டேன். இப்போ இதில் ஒரு 5 பாதாம் 5 முந்திரி பருப்பு போட்டு பல்சு மோடில் விட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு வரேன். இப்போ பாதாமும் முந்திரியும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது மெல்ட் ஆகட்டும். இப்போது முந்திரி பருப்பு ஒரு 5, பாதாம் ஒரு 5 பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியமாக வச்சு வருங்க, இல்லைன்னா ரொம்ப டக்குன்னு செவந்துடும். இப்போ இது வறுபட்டது போதும், நான் எடுத்துடுறேன். இப்போ அதே இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ கேழ்வரகு மாவு வந்து ஒரு 250 கிராம் போட்டு இப்போ லேசாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நெய் விட்டு நான் நல்லா எல்லாம் ஈவனாக போகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு 4-5 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நெய் விட்டு செஞ்சோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ பிடிச்சா அப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ வருது பாருங்கள் பிடிக்கிறதுக்கு. இப்போது நான் இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அருமையான கேழ்வரகு லட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம உடம்புக்கு நல்ல பலத்தை தரும். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்றி.